கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன எப்படி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழையும் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு பிரைடல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி மேக்கப் பண்ணுறேன், அங்கே போய்ட்டு என்னெல்லாம் நடக்க சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பிரைடோட பிளேஸ் ரீச் ஆகிறதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ நான் சிம்பிளாக ரெடியாக இருந்தேன். என்னோடய வேனிட்டி பேக் எப்பவும் போல் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் தனியாக தான் போக போகிறேன். அசிஸ்டன்ஸ் யாரும் கூப்பிடலை, ஏன்னா பேசிக்கான பேக்கேஜ் தான் பிரைட் நம்மக்கிட்ட எடுத்திருந்தாங்க. இந்த பேசிக்கான பேக்கேஜில் நம்ம வந்து அசிஸ்டண்ட் வச்சோன்னா கட்டுப்படி ஆகாது. ஸோ டைமும் நிறைய இருந்துச்சு. ஸோ ஓகே நானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தனியாகவே வந்து கிளம்பிட்டேன். ஸோ ஒருத்தவங்க நம்ம கூட அசிஸ்மெண்ட் வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு அந்த சேலரியை கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா. நம்மக்கிட்ட மேக்ஸிமம் பேக்கேஜ் எடுக்கிறாங்க. ஸோ டைம் சுத்தமாக இருக்காது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் அசிஸ்டன்ஸ் வச்சுடுவேன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஒர்க் பிளேஸ் டைம் எல்லாமே பொறுத்து தான் வந்து அசிஸ்டன்ட் வேணுமா வேணாமா நம்ம முடிவு பண்ண முடியும். பிரைடல் பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹேர் ட்ரை பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு ஸோ அப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் வெளியே எடுத்து நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ப்ரிப்ரேஷன் தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ எனக்கு ஹேர் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிட்டாலே ஒரு 50% ஒர்க் முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஹேர் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ ட்ரை பண்ணி க்ரிம் பண்ணி ஸோ நல்லா நீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து அவங்களுக்கு வேர் பண்ணி விட்டுட்டேன். ஸோ வேர் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக எப்படி பண்ணுவீங்க, ஒரு பேசிக்கான ஹேர் ஸ்டைல் பண்ணுவீங்களோ அதை எனக்கு பண்ணிவிடுங்க அப்படி சொன்னாங்க. எப்பவும் போல் சென்டர் பஃப் வச்சுட்டு ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ட்விஸ்ட் பண்ணுறது தான் வந்து பேசிக் நம்மளோட ஹேர் ஸ்டைல் ஜடை மேக்கப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு டபுள் ட்விஸ்ட் வந்து இவங்களுக்கு பண்ணேன். ஸோ இந்த சென்டர் பஃப் வைக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நீட்டாக பண்ணலை அப்படின்னா என்னாலே அதை ஏற்றுக்க முடியாது. ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட நான் ஒரு 2-3 நிமிஷம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி அந்த பஃப்பை நீட்டாக கொண்டு வந்துடுவேன். ஸோ அந்தளவுக்கு நீட்னஸோடு இருக்கணும்னு நினைப்பேன். ஒரு முடி தூக்குனா கூட என் மனசே வலிச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஸோ ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அழகாக பூ வந்து வச்சாச்சு. நான் மல்லிப்பூ தான் இவங்களை வந்து வாங்க சொல்லியிருந்தேன். பட் காக்கட்டா தான் கிடச்சிருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு இதே வந்து அழகாக வச்சாச்சு. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அது ஏன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்காச்சு. மேக்கப் முன்னாடி நான் எப்போவுமே பிஃபோர் பிக்சர் எடுப்பேன். ஸோ பிஃபோர் பிக்சர் எடுத்துகிட்டு ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இவங்களுக்கு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்கலரேஷனோ டார்க் ஸ்பாட்ஸோ எதுவும் இல்லை. லேசாக அங்கங்கே பிக்மெண்டேஷன் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆரஞ்ச் கரெக்ட் போட்டு கன்சில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஃபவுண்டேஷன் போயாச்சு. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணோடனே க்ரீம் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ கான்டோர்லாம் எதுவும் பண்ண வேணாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து ப்ளஷ்லேயே கொஞ்சம் லிஃப்டடாக காட்டலான்னு சொல்லிட்டு க்ரீம் ப்ளஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஹைலைட்ஸ் வந்து பண்ணிவிட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இவங்களோட ஃபஸ்ட் சாரீ செகண்ட் சாரீ இது ரெண்டுத்துக்குமே ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு ஐ மேக்கப் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஐ மேக்கப்பில் க்ரீஸ் லைனில் பிங்க் கலர் போடும்போது இல்லை ரொம்ப ஓவராக இருக்குது பிங்க் ஷேடு, இதுவே போதும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைம்மா, இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லைம்மா, இருமா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஸோ ஐ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டினோடனே ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த சாரீக்கு சூப்பராக இருக்குது, அந்த சாரீக்கும் நல்லாவே ஆப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னோட பிரைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் பண்ணுறாங்களா, அதனால தான் இவ்வளோ பயம் ஸோ கொஞ்சம் அதிகமானாலும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இருந்தாங்க. ஸோ இவங்களோட ஃபேஸுக்கு ரொம்பவே சூட் ஆகுது, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நல்ல கமெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் மட்டும் டச்சப் பண்ணிவிட்டு ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வெளியே போயிட்டோம். ஸோ அப்படியே வந்து மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கும் ரெடி ஆகிட்டோம். ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட். என்ன விடுங்கடா மேக்கப் முடிஞ்சிச்சு, நான் கொஞ்ச நேரம் உட்காரன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ அப்புறம் ஃபைனலாக கிளம்பும் போது பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்களோட டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்னால சரி அதை மட்டும் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிட்டோன்னா கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லைட்டாக ஆரஞ்ச் கரெக்ட் பண்ணி கன்சில் பண்ணி பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே நீட்டாகிடுச்சு. ஒரு கம்ப்ளீட் நீட் என்டையர் லுக் கிடச்சிடுச்சு. ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ வெளியே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். மண்டபம் வந்து அவங்க வீட்டிலேருந்து கிட்ட தான். அண்ட் தென் பிரைடை பற்றி சொல்லியே ஆகணும். ஸ்வீட் லவ்லி பர்சன். ஸோ உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோங்க, வீடியோ வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட்லாம் நல்லா கொடுத்து ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒரு சில பேர் உங்ககிட்ட பிரைடல் பேக்கேஜ் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்குறீங்க. நம்மக்கிட்ட 5500 பிரைடல் பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிரைடல் பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் இன்னமும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அங்கே வந்து டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலுமே அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக இருந்தாலுமே நான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி வந்து மேக்கப் பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக உங்களோட பிக் டேக்கு காய்ஷன்ஸ் மேக்கோவர்லேருந்து மேக்கப் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் விசிட் பண்ணி டிஎம் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் பிரைட் கூட செகண்ட் சாரீ மாற்றணும் அப்படின்றதுக்காக.
இந்த பிரைடை அட்டன் பண்ணுறதுக்காக நான் வீட்டிலேருந்து 7:30க்குலாம் கிளம்பிட்டேன். ஏன்னா 11:30க்கு வந்து ஃபங்க்ஷன் சொன்னாங்க. நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு அங்கே மேக்கப் பண்ணுறதுக்கு டைம்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இவ தான் என்னோடய ஃப்ரெண்டு மாலினி. இந்த கிளைண்ட்டை வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணது வந்து இவங்க தான். அண்ட் தென் 11:30க்கு வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக்கப் பண்ணலாம் தான் பிளான் பண்ணி போயிருந்தேன். திடீர்னு பார்த்தா 1:30க்கு வந்து மாற்றிட்டாங்க ஃபங்க்ஷனை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கேயே இருந்து பொறுமையாக மேக்கப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா செகண்ட் சாரீ வேறு மாற்றணும் இல்லையா? ஸோ அதனால் அவங்க கூடயே வந்து இருந்து போக வேண்டியதாகிடுச்சு மண்டபத்துக்கு. அண்ட் தென் காலையிலேருந்து ப்ரைடும் சாப்பிட்ல, நானும் சாப்பிட்ல. ஸோ ப்ரைடு வந்து சொன்னாங்க, நீங்கள் சாப்பிட்டு வந்துருங்கக்கா, இவங்க எப்போ சாரீ கொடுப்பாங்கன்னு தெரியல. 1:30 ஆகிடுச்சு. ஸோ அவங்க அப்போயுமே சாரீ கொடுக்கல. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் சாப்பிட்லான்னு போயிட்டு உட்காந்து கரெக்டாக வந்து அக்கா சாரீ வந்துருச்சுக்கா, சாரீ கட்டணுன்ற மாதிரி கால் பண்ணாங்க. டக்குன்னு போயிட்டு கடகடன்னு இந்த சாரீ கட்டிட்டேன். ஸோ பட்டு புடவையாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ளீட்லாம் வந்து அழகாக வந்துருச்சு. சாரீ கட்டுறதுக்கு ஒரு 3 to 5 minutes தான் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே என்னோடய பெஸ்ட்டை நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அப்படியே வந்து மாப்பிள்ளை வந்து அழகாக அந்த சாரியோட ஃப்ரண்ட் ஃப்ளீட்டை வந்து சரி பண்ணி விட்டாங்க. ஸோ ஏன்னு சொல்லி கலாய்ச்சிட்டே இருந்தாங்க எல்லோரும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சாரீ வந்து இவங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு மாலினி வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே ஒரு க்யூட்டான கப்பல், 2 பேருமே லவ் மேரேஜ். ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாங்க. ஸோ நம்ம லவ்லி பிரைட் அண்ட் க்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து சாப்பிட போயாச்சு. நான் சாப்பிட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 3-5 மணி. ஸோ நானும் என் ஃப்ரெண்டு மாலினியும் தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ பிரியாணி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ டாப் நாச்சுன்னே சொல்லுவேன். ஸோ யாரா இந்த பிரியாணியை பண்ணது, ஸோ அந்த கைக்கு வந்து தங்கு காப்பே போடலாம் அப்படின்ற மாதிரி நானும் என் ஃப்ரெண்டு மாலினியும் பேசியிருந்தோம். அந்தளவுக்கு வேறு லெவல் இருந்துச்சு. என்னோடய கல்யாணத்துக்கே இவரை தேடி பிடிக்கணும் அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு ஸோ நானும் என் ஃப்ரெண்டு மாலினியும் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்படியே என்னுடைய முகத்தை கொஞ்சம் பாருங்கள். காலையில் வரும்போது என்ன பலன்னு அப்படியே செம்மையாக வந்து இந்த சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சு போய் சன்ஸ்க்ரீனெல்லாம் காணாமல் போய் எண்ணெய் வடிஞ்சு முகமே பார்க்குறதுக்கு வந்து கொடூரமாக ஆயிருக்கேன். ஸோ அது எனக்கு தெளிவாகவே தெரியுது. பிஃபோர் ஆஃப்டர் நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாலினிக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபேஸ் ஏன் இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா யோசிச்சு பார்த்தா தான் தெரிஞ்சுது நான் அன்றைக்கி காஜல் போடலை. கிளம்புற அவசரத்தில் காஜல் போட மறந்துட்டேன். ஓகே, இந்த லுக்கு வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த பிரைடல் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பார்க்கலாம். பை பை.